ॐ मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यस्तवैः वेदैः साङ्गपदरगणोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அக்ஷர பிரம்ம யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுடைய கேள்விக்கு பதில் கூறுகின்றார். 6 கேள்விகள் அர்ஜுனுடைய கேள்வி. இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுடைய 6 கேள்விகளுக்கும் பதில் கூறினார். அர்ஜுனுடைய 6 கேள்விகள் என்ன என்பதை நாம் ஞாபகப்படுத்திவிட்டு செல்வோம். பிரம்ம என்றால் என்ன? பகவானுடைய பதில், அக்ஷரம் பிரம்ம. எது நித்தியமானதோ, எது சாஸ்வதமானதோ, எது எப்பொழுதும் இருக்கக்கூடியதோ, எது அழிவில்லாததோ மாறாததோ அது பிரம்ம. அது மட்டுமல்ல, அத்யாத்மம். 2வது கேள்விக்கு பதில். அத்தியாத்மம் என்றால் என்ன? அந்த பிரம்மனை ஞானி தன்னுள் உணர்ந்தவன் ஞானியாவான். ஞானி இதை அறிகின்றான். இந்த 4 பற்றி ஞானி அறிகின்றான் என்று 7வது அத்தியாயத்தில் நிறைவு செய்தார். அந்த பிரம்மன் என்னுள் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றது, உடல் சரீரத்துக்குள் இருக்கின்றது. அது அத்தியாத்மம் சொல்றார். இதை தவிர மற்ற அனைத்தும் எந்த வகையில்? அதிபூதம் சரோ பாவக 4வது சொல்ல சொன்னார். என்னை தவிர இந்த உலகத்தில் அனைத்துமே அதிபூதம். பஞ்சபூதங்கள் அனைத்தும் மாறக்கூடியது, அழியக்கூடியதுன்னு சொல்கிறார். ஏன் மாறக்கூடியதுன்னு சொல்கிறோம்? அதில் ஆனந்தத்தை, திருப்தியை அளிக்காதது எது? அதிபூதம். அதிபூதம்னா இந்த அகில பிரபஞ்சமும், ஏன் இந்த சரீரமும் கூட. இந்த சரீரத்தையும் சேர்த்து சொல்கிறார். பூதம், பஞ்சபூதம், ஜடப்பிரபஞ்சம் அனைத்தும் எதெல்லாம் பார்க்கின்றோமோ அது அழிவுக்கு உட்பட்டது. அழிவுக்கு உட்பட்டதிலிருந்து நம்ம நித்தியமான திருப்தியை நாம் எதிர்பார்க்க முடியுமா என்றால் எதிர்பார்க்க முடியாது. அதே அதிபூதம் சொன்னார். 4வது நம்ம பார்த்தோம். கர்மம் அகிலம் பார்த்த. கர்மத்தை பற்றி அவன் அறிகின்றான். கர்மத்தன் அந்த இடத்துல வைதீக கர்மம், இறை வழிபாட்டு, யஜ்ஞம், தானம், வேள்விகள், இதெல்லாம் கர்மம். கர்மனா செயல். செயல்னா புண்ணியத்தை வேண்டி நாம் செய்கின்ற செயல்கள். இது யாரு? புருஷ. 4வது அதிதெய்வம். அதிதெய்வம்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? தெய்வம் சொல்கிறார். அதிதெய்வம்னா இரண்ய கர்ப்ப தத்துவம். அந்த இரண்ய கற்பனை. இரண்ய கற்பனா எல்லா தேவதைகள் சூட்சும சரீரத்துக்கும், எல்லா சூட்சும சரீரத்துக்கும் தேவதையாக இருக்கக்கூடிய அந்த இரண்ய கர்ப்பன். இரண்ய கர்ப்பன் முதலில் தோன்றினார். காரண சரீரத்தின் சூட்சும சரீரமானது வந்தது. சூட்சும சரீரத்தினுடைய அபிமானி தேவதா. அவன் புருஷக என்று பார்த்தோம்.
ஐந்தாவது என்ன? அதி யக்ஞம். அதி யக்ஞம்னா அது யக்ஞனாக அந்த பகவான் அதி யக்ஞமாக இருக்கின்றார். தேக அதி யக்ஞம் சொல்லி பார்த்தோம். அது தெய்வம். தெய்வம்னா அந்த இரண்ய கர்ப்பனை குறிக்கின்றது. இது 6 கேள்வி. அதி யக்ஞம்னா என்ன? அகமேவ, நான் தான் அதி யக்ஞமாக இருக்கின்றேன் பகவான் என்று ஞானி உணர்கின்றான். இந்த பிரம்மனானவன் அதி யக்ஞமாக இருக்கின்றான். அவரவர்கள் செய்த பாப புண்ணியத்தினுடைய அடிப்படையில், அதாவது நல்வினைகளுக்கு தகுந்தாற் போல் தீவினைக்கு தகுந்தாற் போல வாழ்க்கை சுழலை, வாழ்க்கையின் சூழ்நிலையை உற்பத்தி கொடுப்பவன். அத்திர தேக வர்த்தமான அகம் அதி யக்ஞ. இந்த உடல் உள்ள நான் தான் அதி யக்ஞம். உடலிலே நான் சைதன்ய சுரூபமாக இருக்கின்றேன். தெய்வீக தன்மை உடையவனாக நான் இருக்கின்றேன். எது இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க நம்ம பார்த்தோம். ஒரு க்ஷணங்கூட என்னை விட்டு அகலாதவனுடைய திருவடிகளை வணங்குகின்றேன்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே என்னுள் பிரகாச ரூபமாக இருக்கின்றான். அதே அத்வைத ஜோதி ஸ்வரூபம். அதே அந்த பிரகாசம். அதனாலதான் கார்த்திகை தீபம்ங்கிறோம். கார்த்திகை தீபம்னு அந்த பிரகாச ஒளி. அந்த நம்முள் பிரகாசமாக இருக்கின்றான். அந்த நம்முள் அந்த பிரகாசமாக இருக்கிறதுனாலதே நம்ம அனைத்து பிரகாசத்தையும் பார்க்கின்றோம். மனம் அபிமானத்தை வைக்கின்றது அந்த உடல் மனதிலே. ஆகையினால் அந்த உடல் வேண்டாம், வரும் மாயை அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னு சொன்னால், இந்த உடல் சத்தியத்துவத்தை இருந்து நாம் எடுத்து விட வேண்டும். உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடலை பற்றியும் உலகத்தை பற்றியும் ஞானியானவன் உண்மைத்தன்மையை புரிந்து இருக்கின்றான். எந்த உண்மைத்தன்மை? இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் ஏது செய்தாலும் திருப்தி நிறைவு என்பது வராது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். 7வது ஸ்லோகத்தில் என்ன? 5வது ஸ்லோகத்தில் அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன்முக்த்வா கலேவரம். 7வது கேள்விக்கு பதில். மரணகாலத்தில் உங்களை நினைப்பார்களா? உங்கள் நினைப்பு வருமா என்பது அர்ஜுனுடைய கேள்வி. பகவானுடைய பதில், மரணகாலத்தில் என்னை நினைப்பவன் என்னையே அவன் அடைகின்றான். என்ன அர்த்தம்? 2 விதமாக அதில் புரிஞ்சுக்கிறணும். மரண காலத்தில் நீ என்னை நினைத்தால் என்னை அடைவாய். மரண காலத்தில் என்னை தவிர இந்த உலக பந்தபாசங்களை சம்சாரத்தை நினைத்தால் நீ இந்த உலகத்தில் மீண்டும் பிறப்பாய் சொல்றார். என்னையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். உடலை விட்ட பின்பு என்னை நினைத்து எவன் உடலை விடுகின்றானோ அவன் என்னை வந்து அடைகின்றான் சொல்றார். இந்த இடத்துல என்ன ஆத்மஸ்வரூபமாகவே அவன் ஆகின்றான் ஞானி. அஞ்ஞானி என்ன பண்ணுறான்? என்னை மேல் உலகத்துக்கு சென்று அங்கே இருந்து புண்ணிய பாவங்கள் கழிந்த பின்பு மீண்டும் இந்த உலகத்துக்கு வருகின்றான். ஆனால் பகவானை நினைத்து உபாசனை செய்பவர்கள் பிரம்மலோகத்துக்கு சென்று இங்கே என்னை அடைகிறார்கள்னா என்ன? மோட்சத்தை அடைகிறார்கள். மோட்சத்தை அடைகிறார்கள்னா கிரம முக்தி. என்னை நினைத்து அதிகமாக என்னையே வழிபட்டு வேறு ஒன்றையும் நினைக்காதவர்கள் மரண காலத்தில் அவர்கள் என்னை வந்து அடைகிறார்கள் சொல்றிய பகவான் 6வது ஸ்லோகத்தில் நம்ம பார்ப்போம். அதனால் நீ என்ன செய்யணும்? எம் பாபிஸ்மரன் பாவம் பாபிஸ்மரன் பாவம் ஜதத்யந்தே கலேவரம் தஜத்யந்தே கலேவரம் தம் தமைவைதி கௌந்தேய சதா மத்பாவபாவிதः அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள், எம் பாபி ஸ்மரன் பாவம் தஜத்தந்தே கலேவரம்.
அவரவர்கள் வாழ்க்கையில் எதை நினைத்து இந்த உடலை விட்டு விடுகின்றார்களோ அதை அவர்கள் அடைகிறார்கள். எந்த தேவதையை நினைத்து இந்த உடலானது செல்கின்றதோ இறந்து விடுகிறார்களோ அந்த தேவதா மார்க்கமாகிய உலகத்தை அவர்கள் அடைகிறார்கள். இவர்கள் எதை எதை நினைக்கிறார்களோ அவர்கள் அதை எதை நினைக்கின்றார்கள். ஒருவன் கடைசி காலத்தில் எந்த எந்த எண்ணத்தை நினைத்து உடலை விடுகின்றானோ அந்த எண்ணத்தையே எண்ணிக்கொண்டு சிந்தித்த காரணத்தினால எப்பொழுதுமே அதையே நினைத்ததுனால அவன் அதையே அவன் அடைகின்றான். பகவான் நினைத்தால் பகவானை அடைவான், வேறு ஏதாவது நினைத்தால் வேறு எதையாவது அடைவான் சொல்றார். அதாவது வேறு ஒரு இஷ்ட தெய்வத்தை நினைத்து தியானத்தில் உபாசனத்தில் ஈடுபடுபவர்கள் மரணமாகும் பொழுது அந்த தெய்வமான அந்த நினைத்த வாசனையிலேயே அவர்கள் இடைவிடாது நினைத்து அபியாசம் செய்கிறதுனால அவர்கள் அதையே அடைகிறார்கள். உயிரோடு இருக்கும் பொழுது அந்த ஒரு தெய்வத்தையே நினச்சி அபியாசம் செய்ததுனால அந்த வாசனையினால் அந்த தேவலோகத்தை சென்று அந்த தெய்வத்துக்குடைய உலகத்தை அவர்கள் அடைகிறார்கள் சொல்றாப்புல. அதாவது ஈஸ்வரனை விட்டுவிட்டு மற்ற குரங்குகள் ரூபத்தோடு குரங்குகளையோ மற்ற மிருகங்களையோ அவன் நினைத்து இறந்தால் அந்த தேகத்தை மிருக தேகத்தை அவன் அடைகின்றான். அதாவது சொல்லுவாங்க, ஒரு அம்மா கன்சீவாக இருக்கும்போது குரங்க ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டே குரங்க நினச்சிக்கிட்டே இருந்துச்சான். இந்த குரங்க ஃபோட்டோவை பார்க்க, குரங்கை பற்றி சிந்திக்க, குரங்களுடைய வகைகளை எல்லாம் உருவத்தை பார்த்து அதிலேயே ஆழ்ந்து விடவும். சில பேர் இந்த நாயாகவே இருக்காங்களா, அது மாதிரி இந்த இடத்துல குரங்கை பார்த்து சிந்திக்கவும் மகன் பிள்ளையை பிறக்கும் பொழுது குரங்கா பிறந்தாங்களாம். அது மாதிரி இந்த இடத்துல சொல்லுவாங்க, அபிமன்யு மாதிரி. அபிமன்யு கன்சீவாக இருக்கும் பொழுது நல்ல சொற்களையும் கேட்டு போரிடக்கூடிய வியூகத்தையும் கேட்டாப்லையாம் தாய். அந்த அபிமன்யு கடைசியில் அந்த போர் வியூகத்தையும் அவன் அறிந்தானாம் என்று கதை உண்டு. அதனால் நம்ம இதிலேருந்து என்ன தெரியும்னு சொன்னால், இந்த விஷ்ணு புராணத்தில் 2வது அத்தியாயத்தில் 2வது அம்சத்தில் 13வது அத்தியாயத்தில் 32-33 ஸ்லோகத்தில் வரும். விஷ்ணு புராணத்தில் ஜடபரதனுடைய கதை வரும். ஜடபரதன் மானை நினைத்து இறந்துவிட, இந்த மானுக்கு யார் என்னை விட்டு யார் பாப்பா அப்படின்னு இறந்துவிட கடைசியில் அந்த மானா பிறந்து மோட்சத்தை அடைந்ததாக நினைப்பார்கள். ஆகையினால் நம்ம கடைசி காலத்தில் இறைவனை நினைக்க வேண்டும். ஆனால் கடைசி காலத்தில் இறைவன் நினைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது நாம் என்ன நினைக்கின்றோமோ அது கடைசி காலத்தில் தான் வரும். அதனால் இப்போ நம்ம எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதுதான் வரும். அது இந்த இடத்துல சொல்கிறார், எம் வாபி ஸ்மரன் பாவம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், மேக்சிமம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கடமைகளிலும் ஞான யோக விசாரத்திலும் நம்முடைய மனமானது தெய்வீக சிந்தனையுடன் நம்முடைய மனம் சென்றால் கடைசி காலத்திலேயும் அந்த தெய்வீக சிந்தனை வரும். அத்வைத விசாரத்தில் நம்முடைய மனம் இருந்தால் கடைசி காலத்திலும் அத்வைத விசாரத்தில் மனம் வரும். ஒரு அம்மா இப்போ இறுதி கட்டத்தில் வயதாகி படுத்த படுக்கையாக இருக்கார்கள். அவர்கள் வேதாந்த விசாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே இருந்தவர்கள். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? அகம் பிரம்மஹ அஸ்மி, அகம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். நைட்டு 12 மணி சொல்கிறாங்க, நானே பிரம்மமாக இருக்கின்றேன், எனக்கு மோட்சம்தான் அப்படிங்கிறாங்க. அது ஏன்? அந்த ஆரம்பத்திலிருந்து 40 வருடங்களுக்கு மேலாக
அத்வைத சிந்தனையிலும் அத்வைத குருவிற்கும் அவர்கள் தொண்டு செய்தவர்கள். அதனுடைய பலன் இன்று அவங்க மோட்சத்தை நான் அடைகின்றேன், நான் பிரம்மமாக இருக்கின்றேன், அத்வைத சுரூபமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நினைக்கிறாங்க. இப்பொழுதே நம்ம நினைக்கணும், நம்முடைய கடமைகளையும் செய்ய வேண்டியிருக்கு, கடமைகளையும் அந்த ஈஸ்வரன் அர்ப்பணமாக தார்மீகமான வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ ஸ்லோகத்துக்குள்ளே வந்தால் 6வது ஸ்லோகத்தினுடைய பொருள், ஏ கவுந்தேய, 2வது வரியில் ஏ அர்ஜுனா, அந்த காலே, அந்தன கடைசி காலத்தில், அந்த காலத்தை கடைசி காலத்தில் எம் 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 பாவம், எம் எம்னா முதல் வரி, எந்த எந்த பாவம்னா இந்த இடத்துல எதை எதை நினைக்கிறார்களோ, வா அப்பி, எந்த எந்த எதை எதை எந்த எந்த எண்ணத்தை யானாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஸ்மரன் நினைத்துக்கிறார்களோ, கடைசி காலத்தில் எந்த எண்ணத்தை நினைத்து எதை நினைத்து என்ன பண்ணுறார்கள், தெஜத் அந்தே கலேவரம், உடலை விட்டு விடுகிறார்களோ, கலேவரம்னா அந்த இடத்துல உடலை, தெஜதி விட்டு விடுதல், உடலை விட்டு விடுகிறார்களோ, அந்திமா காலத்தில் யார் உடலை விடுகிறார்களோ அவர்கள் என்ன, சதா எப்பொழுதும் தத் பாவம் பத் தத் பாவ மாத்திதக, அந்தந்த எண்ணத்தையே எண்ணிக்கொண்டு இருந்தவனாக, தம்தம் ஏவ, அதையே அவர்கள் ஏத்தி அடைகிறார்கள். அதை நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறனால அந்த காதலையே அவர்கள் அடைகிறார்கள். அதாவது பரமாத்மாவினுடைய சுரூபத்தையாவது அல்லது தேவதையினுடைய ஒரு சுரூபத்தையாவது ஒருவனுக்கு அந்திமா காலத்தில் உண்டாக வேண்டுமென்றால் என்ன செய்யணும், இறைவனை பற்றி என்ன வேண்டுமென்றால் என்ன செய்யணும்,